வெல்கம் டு ஒரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹாலிவுட் திரைப்படம் தான் டிமானிக். இந்த திரைப்படம் வந்து ஒரு மான்ஸ்டர் ஹாரர் த்ரில்லர் ஜானரில் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ தமிழ் டப்பிங்கோட வந்திருக்கு. படம் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த படத்தில் வரக்கூடிய நம்ம கதாநாயகி பேர் வந்து கார்லி. ஸோ இவங்களோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் இன்ஜுரி காரணமாக ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கோமா ஸ்டேஜில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இவங்களை கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம கதாநாயகியை கூப்பிட்டு விட்றாங்க. இந்த மாதிரி உங்கள் அம்மா கிட்டக்க இப்போ பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, வாரீங்களா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. எப்படி கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட பேசலாம் அப்படிங்கிறது உங்களுக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும்ல. ஸோ ஒரு சிமுலேஷன் வேல்டை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த செட்டப்லாம் போட்டு நம்ம ஹீரோயினை உள்ளுக்குள்ள அனுப்பி ஒரு சிமுலேஷன் வேல்டுக்குள்ளே அவங்க அம்மா கிட்டக்க பேச வைக்கிறாங்க. அப்படி அம்மா கிட்டக்க பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே வராத, இங்கேருந்து பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிற நேரத்துலையும் வந்து இவங்களை நல்லா கேர் பண்ணல, இப்போ வந்து பார்க்க வர நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் வருத்தம். ஆனால் ரெண்டாவது தடவை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த சிமுலேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது அந்த படத்தோட மிச்ச பிளாட்டு. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சதுங்க. சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சிமுலேஷன் வேர்ல்டை அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த சிமுலேஷன் வேர்ல்டுக்குள்ளே ஒரு ஹாரர் அப்படிங்கிற கான்செப்ட்டுமே நல்லா ஒர்க் ஆச்சு. இந்த 1998 அப்படிங்கிற பீரியடில் வரக்கூடிய குட்டி ஸ்டோரி, ஸோ அந்த ஸ்டோரி நல்லா இருக்கும். படத்தோட செகண்ட் ஆஃப் வேற லெவலில் ஒரு சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹாரர் போர்ஷன்ஸ் எல்லாமே அந்த ஜம்ஸ்கேர் சீன் நல்லாவே ஒர்க் ஆச்சு. பிஜிஎம்ஸ்லாம் மிரட்டி விட்டுருக்காங்க. அதனால் இது பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தபுளான மூவி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.